இன்னைக்கு நெறைய பேரு அவங்களோட கோல்ஸ் நோக்கி அவங்க போகாம இருக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ப அவங்க எடுத்து வைக்காததா இருக்கும். அண்ட் ஏன் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்காம இருக்காங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணோம்னா, ஓவர் திங்கிங் தான் மெயினான ரீசனா இருக்கும். நீங்க ஒரு வேலைய விடுறதா இருக்கட்டும், இல்ல ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், ஏன் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளிய வரதா கூட இருக்கலாம். இது என்னவா இருந்தாலுமே, ஓவர் திங்க் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்காம இருக்கிறது தான் பெரிய பிரச்சனையா முடியும். ஏன்னா நம்ம இந்த மாதிரி டிசிஷன்ஸ்லாம் வி ஆல்வேஸ் கன்சிடர் தீஸ் அஸ் ஒன் வே டோர்ஸ், ஒரு வழி பாதை அப்படின்னு நினைப்போம். ஒரு தடவை அந்த டிசிஷன் நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம திரும்பி பார்க்கவே முடியாது, நம்ம பழைய நிலைக்கு போகவே முடியாது அப்படின்னு நினைப்போம். ஆனா ரியாலிட்டியில மோஸ்ட் ஆஃப் த டிசிஷன்ஸ் தட் வி மேக் ஆர் ஆல்வேஸ் டூ வே டோர்ஸ் தான். அதாவது நீங்க ஒரு டிசிஷனை எடுத்தீங்கன்னா திருப்பி உங்க பழைய நிலைக்கு உங்களால வர முடியும். ஒரு கதவுல நீங்க போனீங்கன்னா இன்னொரு கதவுல திருப்பி வந்துட முடியும் அப்படின்றது தான் கான்செப்ட். அமேசானோட சிஇஓ ஜெஃப் பீசோஸே என்ன சொல்றாருன்னா, நீங்க எந்த ஒரு டிசிஷனையும் ஒன் வே டோர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸும், பதட்டமும் தான் வரும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸும், பதட்டம்னாலேயே நீங்க அந்த டிசிஷன தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பீங்க. சீக்கிரம் எடுக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் 1997ல அவர் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட எழுதுற ஒரு இமெயில்ல அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் டீம்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய டிசிஷன் எடுக்கிறதா இருந்தாங்கன்னா, முதல்ல அவங்க யோசிக்கிறது இந்த டிசிஷன் நம்ம ஒண்ணு எடுத்தோம்னா, இதுல இருந்து நம்மளால திரும்பி வந்துர முடியுமா? அப்படின்றத தான் அனலைஸ் பண்ணுவாங்களாம். அதுக்கு மட்டும் தான் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களே ஒழிய, அது ஒன்ஸ் அவங்களுக்கு வந்து டூ வே டோர் டிசிஷன் அப்படின்னு ஐடென்டிஃபை ஆயிடுச்சுன்னா, யோசிக்கவே மாட்டாங்களாம். டக்குனு அந்த டிசிஷன எடுத்துருவாங்களாம். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க ஐடென்டிஃபை பண்றது, நம்ம எடுக்க போற டிசிஷன் ஒரு ஒன் வே டோர் டிசிஷனா, இல்ல டூ வே டோர் டிசிஷனா அப்படின்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க அமேசான் பிரைம் ஆரம்பிக்கணுமா, ஆரம்பிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்றது வந்து ஒரு ஒன் வே டோர் டிசிஷன். ஏன்னா ஒன்ஸ் அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க, நம்ம அமேசான் பிரைம்னு ஒண்ணு பண்றோம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா, அவங்க என்டையர் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸே மாத்த போறாங்க அவங்க. அண்ட் அதுக்காக அவங்க ஒரு பெரிய டீம ரெக்ரூட் பண்ணணும், புதுசா வேர் ஹவுஸ் செட் பண்ணணும், லாஜிஸ்டிக்ஸ் டீம் செட் பண்ணணும். இது மாதிரி நெறைய டிசிஷன்ஸ் அவங்க எடுக்க வேண்டியிருக்கும். அண்ட் இன்னைக்கு அவங்க அமேசான் பிரைம க்ளோஸ் பண்ண நெனைச்சா கூட, அவங்களால உடனே டக்குனு பண்ணிற முடியாது. அட்லீஸ்ட் 2 to 3 இயர்ஸ் ஆகும் அவங்க கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்றதுக்கு. ஆனா இதே இது, இஃப் தே வாண்ட் டு இன்கிரீஸ் த அமேசான் பிரைம் பை ஜஸ்ட் ₹10 ₹10க்கு வந்து நீங்க அமேசான் பிரைம கூட்டணும் அப்படின்னு நெனைச்சாங்கன்னா, அது வந்து ஒரு டூ வே டோர் டிசிஷன் தான். அவங்க ரொம்ப நேரம் யோசிக்கணும்னு தேவையில்ல. சின்னதா ஒரு எக்ஸ்பெரிமென்ட் ஆரம்பிக்கலாம். லெட்ஸ் சே தமிழ்நாடு, கேரளால மட்டும் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். ஒரு ₹10 டெலிவரி இன்கிரீஸ் பண்ணணும்னா, அவங்க என்ன பண்றாங்க? கஸ்டமர்ஸ் எப்படி ரியாக்ட் பண்றாங்க? அப்படின்ட்டு அவங்க ஐடென்டிஃபை பண்ணி, அதுல கிடைக்கிற லேர்னிங்ஸ்ல இருந்து அவங்க மீதி திருப்பி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா? இல்ல பண்ண வேணாமா? அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணலாம். அப்படி லேர்னிங்ஸ்ல ஃபெயிலியர் தான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, அது ஒரு டூ வே டோர் தான். அவங்க டக்குன்னு திரும்பி வந்துரலாம். நாங்க இந்த ₹10 இன்கிரீஸ நாங்க பண்ண போறதில்ல அப்படின்ட்டு. ஸோ இப்படி ஒரு டிசிஷனுக்கு அவங்க ரொம்ப நேரம் யோசிக்க தேவையில்ல. டக்குன்னு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. Instagram, Snapchat இந்த மாதிரி டெக் கம்பெனிஸ் கூட இதே கான்செப்ட்ல தான் முதல்ல சில ஃபீச்சர்ஸ இந்தியா, பிரேசில் இந்த மாதிரி நாடுகள்ல ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டு, அங்க வொர்க் ஆச்சுன்னா திருப்பி வேர்ல்டு வைட் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் தே வாண்ட் டு கன்சிடர் திஸ் அஸ் டூ வே டோர்ஸ். அண்ட் இதே மாதிரி டிசிஷன் ப்ராசஸ நம்மளோட பர்சனல் லைஃப்லயோ, இல்ல பிசினஸ்லயோ, ஒர்க்லயோ கூட நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஒரு டிசிஷன் நீங்க எடுக்க வேண்டியது ஒன் வே டோரா இல்ல டூ வே டோரான்னு கன்சிடர் பண்ணுங்க. அண்ட் சம்டைம்ஸ் ஒரு ஒன் வே டோர கூட நீங்க டூ வே டோரா மாத்த முடியும். ஒரு எக்ஸாம்பிள்க்கு நீங்க உங்க ஜாப குவிட் பண்ணிட்டு புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுங்கிறது ஒரு ஒன் வே டோர் டிசிஷன் தான். பட் அந்த ஒன் வே டோர் டிசிஷன நீங்க டூ வே டோர் டிசிஷனா மாத்த முடியும். ஸோ ஏன் இது ஒன் வே டோர் டிசிஷன்? உங்க ஸ்டேபிள் பேயிங் ஜாப நீங்க விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களால நெனைச்சா கூட திருப்பி அந்த ஜாபுக்கு வர முடியாது. எஸ்பெஷலி இஃப் த ஜாப் இஸ் பேயிங் யூ வெரி வெல் அண்ட் உங்களுக்கு அந்த கொலீக்ஸ்லாம் புடிச்சிருக்காங்க அப்படின்னா, இதே மாரி ஒரு ஜாப் உங்களுக்கு திரும்ப கிடைக்குமா அப்படின்றது தெரியாது. ஸோ எப்படி நீங்க இத டூ வே டோர் டிசிஷனா மாத்தலாம்? நீங்க ஜாப்ல இருக்கும்போதே ஒரு பிசினஸ் நீங்க ஆரம்பிக்க பிளான் பண்ணீங்க, இல்ல பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா, இட் பிகம்ஸ் அ டூ வே டோர் டிசிஷன். ஏன்னா இந்த சமயம் அந்த பிசினஸ் ஒழுங்கா வொர்க் ஆகலன்னா கூட நீங்க திருப்பி உங்க ஜாப்க்கு அப்படியே வந்துரலாம். அந்த வேலைக்கு திரும்பி வந்துருவோம் அப்படின்ற நோக்கத்தோட பிசினஸ் ஆரம்பிக்க கூடாது. பட் அட்லீஸ்ட் யூ வில் ஹேவ் சம்திங் டு ஃபால் பேக் இஃப் த பிசினஸ் டசன்ட் வொர்க். இதோட ஆல்டர்னேட்டிவ் என்னது? நீங்க ரொம்ப ஓவர் திங்க் பண்ணி, நான் வந்து இந்த பிசினஸ் சக்சஸ் ஆகுமா? ஆகாதா? என்னோட பிசினஸ் பிளான் கரெக்ட்டா இல்லையா? மக்கள் இந்த பிசினஸ் பிளான ஏத்துக்குவாங்களா? ஏத்துக்க மாட்டாங்களா? நமக்கு போதுமான அளவு சேவிங்ஸ் இருக்கா? இப்படின்ற மாரிலாம் நெனச்சு ஓவர் திங்க் பண்ணி, அந்த டிசிஷன் நீங்க எடுக்காமலே உட்ற மாட்டீங்க. நீங்க எடுப்பீங்க. யூ வில் ஆக்ட் ஆன் இட். அண்ட் அதுல உங்களுக்கு வொர்க் ஆகலன்னா, திரும்பி ஒரு டூ வே டோர் உங்களுக்கு இருக்கு அப்படின்றது தான் கான்செப்ட். ஸோ இன்னொரு ஒன் வே டோர் டிசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது இண்டஸ்ட்ரியில ஒரு ஜாப் எடுக்கிறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில 10 இயர்ஸா வொர்க் பண்ணிக்கிட்டு, அவர் ஃபார் சம் ரீசன் நான் வந்து அட்வர்டைசிங் இண்டஸ்ட்ரிக்கு மாறணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு.
அவர் இன்னைக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து அட்வர்டைசிங் இண்டஸ்ட்ரிக்கு மாறினார்னா, இட் இஸ் டெஃபினெட்லி எ ஒன் வே டோர். ஏன்னா, அவர் இப்ப நல்ல பேக்கேஜ்ல இருக்க ஒரு ஆளு, இப்போ ஒரு புது இண்டஸ்ட்ரிக்கு மாறும்போது கண்டிப்பா ஜூனியர் ரோல்ஸ் தான் கிடைக்கும். அண்ட் அப்பவும் சம்பளம் கம்மியா தான் கிடைக்கும் அவருக்கு. அண்ட் இப்ப இந்த புது இண்டஸ்ட்ரிக்கு அவர் போகும்போது, இந்த இண்டஸ்ட்ரி அவருக்கு புடிக்கலன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் திரும்பி அவர் நெனச்சா கூட கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது, திருப்பி அங்கேயுமே ஒரு பிளாக்கர் இருக்க தான் செய்யும். ஸோ இதனால தான் இது ஒன் வே டோர் டிசிஷன் அண்ட் இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுவாங்க. ஸோ இவர் இப்ப என்ன பண்றாருன்னா, இவர் இருக்க ஜாப் வச்சுக்கிட்டே ஃப்ரீலான்ஸ் பண்றாரு ஒரு காப்பி ரைட்டரா. இப்போ அவருக்கு என்ன கிடைக்குது? ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்குது. நம்ம ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ப்ராஜெக்ட்ஸ் டெலிவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்குது. பிளஸ் இந்த அட்வர்டைசிங் இண்டஸ்ட்ரி நமக்கு செட் ஆகுமா? ஆகாதா? இந்த மாரி கஸ்டமர்ஸ் கூட வொர்க் பண்ணும்போது, நமக்கு வொர்க் ஆகுமா? இந்த நம்ம எதிர்பார்த்த மாரி தான் இந்த இண்டஸ்ட்ரி இருக்கா? அப்படின்ற கிளாரிட்டி அவருக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பேச்சுக்கும் வந்துருது. எக்ஸ்பீரியன்ஸும் பில்ட் ஆயிருது. அண்ட் இப்ப அவரு போகும்போது, கண்டிப்பா அவரு ஒரு நல்ல பொசிஷனுக்கு தான் போவாரு. அண்ட் அவரு செட் ஆகல அப்படின்னு நெனச்சா கூட, இந்த ஃப்ரீலான்ஸ் ஒர்க்லயே அவருக்கு அட்வர்டைசிங் செட் ஆகலன்னு தெரிஞ்சுச்சுன்னா, ஹி கம்ஸ் பேக் டூ தி அதர் டோர், பேக் டூ த கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாப் தட் ஹி ஆல்ரெடி ஹாஸ். ஸோ உங்க மைண்ட் செட்ட நீங்க இப்படி மாத்துனீங்கன்னா, யூ வில் ரியலைஸ் தட் யூ கேன் எக்ஸ்பெரிமென்ட் இன் லைஃப். நீங்க எக்ஸ்பெரிமென்ட் பண்ணலாம். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல நெறைய லேர்ன் பண்ணிக்கலாம். லேர்ன் பண்ணி இந்த விஷயம் நமக்கு புடிச்சிருக்குன்னா, அந்த பாதையில போவீங்க. புடிக்கல அப்படின்னா, திருப்பி இருந்த பாதையிலேயே நடப்பீங்க. இல்ல வேற ஒரு பாதைய சூஸ் பண்ணி போயிட்டு இருப்பீங்க. ஸோ இனிமேட்டு நீங்க ஒரு டஃப்பான டிசிஷன்ல ஃபேஸ் பண்ணீங்கன்னா, ஒரு தடவ கேளுங்க. இது வந்து ஒரு ஒன் வே டோரா? இல்லன்னா டூ வே டோரா? ஒரு டிசிஷன எடுத்தோம்னா, நம்மளால திருப்பி ரிவர்ஸ் பண்ணி திரும்ப வந்துர முடியுமா? அப்படின்ட்டு கேளுங்க. அண்ட் நம்மளால வந்துர முடியும் அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, ரொம்ப யோசிக்காம கோ அஹெட் வித் இட். ஏன்னா இதோட ஆல்டர்னேட்டிவ் இஸ் டூ ஓவர் திங்க் அண்ட் கன்சிடர் எவ்ரி டிசிஷன் ஆஸ் அ ஒன் வே டோர் டிசிஷன். இதே மாரி இன்னும் நெறைய விஷயங்கள வீக்லி என்னோட நியூஸ் லெட்டர்ல நான் சொல்றேன். அது உங்களுக்கு கிடைக்கணும்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல எப்படி அத சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் மறந்துராம உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு இமெயில் வரும். அதையும் நீங்க கன்ஃபார்ம் பண்ணா மட்டும் தான் ஃபியூச்சர் நியூஸ் லெட்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு வேல்யூ தந்திருந்துச்சுன்னா, மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் so that YouTube also provides this value for others who would find benefit. அடுத்த வீடியோல சந்திப்போம்.